சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம ஏமாந்து போயிட்டு உட்காந்துட்டு இருக்க முடியாதுங்க. ஹாய் வணக்கம், நான் உங்கள் சசிகலா பேசுகிறேன். நம்ம ஒரு பொருள் வாங்குறப்பையும் சரி, யாரையும் நம்பி ஒரு விஷயத்தை கொடுக்குறப்பையும் செய்கிறப்பையும் சரி, ஆராய்ச்சி பண்ணாமல் அந்த விஷயத்தில் இறங்கிடுறோம். ஸோ பிறகு தான் நம்ம யோசிக்கிறோம், அது கரெக்டான பொருளான்னு யோசிக்கிறோம். அந்த விஷயத்தை செஞ்ச பிறகு தான் யோசிக்கிறோம், கரெக்டான பொருளை தான் வாங்கியிருக்கோமா, கரெக்டான விஷயத்தை தான் செஞ்சுருக்கோமா அப்படின்னு நிறைய யோசிக்கிறோம். அது நம்ம செஞ்சு முடித்த பிறகு தான் யோசிக்கிறோமே தவிர செய்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கிறது இல்லை. ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1லேருந்து 2-3 வாட்டி யோசிச்சுட்டு, ஏன்னா சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஆத்திரமாக இருக்கும் போதும் சந்தோஷமாக இருக்கும் போதும் ஒரு விஷயத்தை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு, முடிவெடுக்கக்கூடாதுன்னு. ஸோ அந்தமாரி தான் நம்ம ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி நிறைய யோசிப்போம். சில நேரம் என்ன பண்ணுறோம், கம்பேர் பண்ணுறோம். இது நல்லதா அது நல்லதான்னு கம்பேர் பண்ணுறது நல்ல விஷயந்தான். என்றைக்கும் நல்ல விஷயத்தை நம்ம தேர்ந்தெடுக்கணும். தரம் குறைஞ்ச விஷயத்தை தேர்ந்தெடுத்தோம்னா நம்மளும் தரம் குறைஞ்சி தான் காணப்படுவோம். ஸோ நான் ஏன் இந்த விஷயத்த சொல்ல வரேன்னா, மனிதர்கள் கூட பழகும் பொழுதும் சரி, ஒரு பொருளை வாங்கும் பொழுதும் சரி, தரம் பார்த்து பழகணும். ஸோ அந்தமாரி தரமுள்ள பொருட்களை வாங்கி நம்ம பயன்படுத்தணும். ஸோ அந்த தரமுள்ள பொருட்களை நீங்கள் வாங்கி பயன்படுத்தும் போது உங்களுக்கு அது நல்ல ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கும். நல்ல ஒரு பெனிஃபிட் இருந்த தமிழில் நன்மைகள், நல்ல நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கும். உங்களுக்கும் சரி, எல்லாருக்கும் அது நல்ல நன்மைகளை கொடுக்கும். இந்தமாரி தாங்க நம்மளோட இன்சூரன்ஸ் திட்டமும் அப்படி தான். நீங்கள் தரமான ஒரு இன்சூரன்ஸ் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, தரமான உங்களுக்கு சேவைகள் வேணும், தரமான ஹாஸ்பிட்டல், தரமான மருத்துவமனை, டாக்டர்கள், நிபுணர்கள், இந்தமாரி தரமானது எல்லாமே உங்களுக்கு வேணும்னா நீங்களும் ஒரு தரமான இன்சூரன்ஸ் வாங்கி பயன்படுத்தலாம். சரிங்களா? அதுக்கு நான் உங்களுக்கு நல்ல இன்சூரன்ஸை என்னால் வழங்க முடியும். கிரெடிஸ்தன் இன்சூரன்ஸ் நம்ம சேவைகளை வழங்க உங்கள்கிட்ட காத்திருக்கோம். நீங்கள் தயாரா நீங்களுக்கு தாராளமாக புலனம் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பர்களே.